ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் ஹாரர் படமாக வெளியான ஏப் vs மெக்கா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி யூடியூப் அண்ட் அதர் ஓடிடிஸ்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கிற மூவிஸ் அண்ட் சீரிஸ் உடைய பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மார்க் காட்லிப் டைரக்ஷன்ல டாம் அர்னால்ட், ஆனா டெல்ஃபர், லிசா லீ மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 24 minutes இருக்கு. ஏப் vs மான்ஸ்டர் அப்படிங்கிற படத்துடைய இரண்டாம் பாகமா இந்த படம் வெளியாயிருக்கு. முதல் பாகத்தை நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே இந்த படம் ஒரு தனி படமாக உங்களுக்கு புரியும். இந்த படம் தியேட்டர்ஸ்ல எல்லாம் வெளியாகல, ஸ்ட்ரெயிட் டு வீடியோவா ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். மிலிட்டரி சிறைப்பிடிச்சு வச்சிருக்க ஒரு ஜெயண்ட் ஏப், அந்த ஏப்பை கட்டுப்படுத்துறதுக்காக இவங்க செயற்கையா ஒரு மெக்கா ஏப்பை கிரியேட் பண்றாங்க. அந்த மெக்கா ஏப் உடைய டெஸ்ட் தவற முடிய அது சிட்டில நிறைய சேதங்களை விளைவிக்க ஆரம்பிக்குது. சோ மெக்கா ஏப்பை அழிக்கிறதுக்காக ஜெயண்ட் ஏப்பை ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்து பார்த்துலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு மைல்ட் என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய அந்த டார்க்கஸ்ட் சைடு அண்ட் டேஞ்சரை ரொம்ப நாளாவே இந்த படத்துல போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. சிஜே ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா இது சிஜே தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அப்பட்டமா தெரியுது. கதைக்களம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான், புதுசா அந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்ல. ஸ்கிரீன் பிளேயுமே பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம நடந்துட்டே இருக்கும். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நமக்கு கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஈவென்ட்ஸ் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் ஹாரர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏப் vs மெக்கா ஏப் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3 out of 10.